என்னாச்சு பாட்டி? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? இங்க பாரு மித்ரா, நான் என்ன கேக்குறேன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுற. நீ பாரதி என்கிட்ட இந்த வீட்டு வேலைக்காரின்னு தானே சொன்ன. ஆனா இப்போ ஆதி எல்லார் முன்னாடியும் என்ன சொன்னாரு கேட்டல. இதுல எது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். பாட்டி, பாரதி இங்க வேலை செய்யறதுனால நான் பொதுவா வேலைக்காரின்னு சொன்னேன். ஆபீஸ்லயும் ஆதி சொன்ன மாதிரி வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன மித்ரா பேசுற? கம்பெனில வேலை செய்யற பொண்ண நம்ம வீட்ல எதுக்கு தங்க வச்சிருக்கீங்க? அதுவும் அந்த பொண்ணு குடும்பத்தோட வந்து தங்கி இருக்கிறா. நீ என்னடானா அவளை பார்த்து வேலைக்காரின்னு சொல்ற. ஆதி என்னடானா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அவ வீட்டு வேலைக்காரி கிடையாது, கம்பெனில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கான்னு சொல்றாரு. எனக்கு சத்தியமா இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியல. பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா ஆதி ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லா ஸ்டாஃப்ஸையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. ரெஸ்பெக்டும் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும்னா அதுல வேலை செய்யறவங்களையும் சமமா நடத்தணும்னு நினைப்பாரு. ஆதி பொண்ணுங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற கேரக்டர். அதனாலதான் பாரதிய அவ்வளவு உயர்வா வச்சு பேசிட்டு இருந்தாரு. நீ சொல்ற விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல மித்ரா. நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன், அந்த பாரதி யாரு? எதுக்காக அவளை இந்த வீட்ல இடம் கொடுத்து தங்க வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி வெளி ஆளுங்களை வீட்ல தங்க வச்சா பிரச்சனை வரும்னு தெரியாதா? வெளி மனுஷங்களை வீட்ல வச்சுக்கிட்டு நாம எப்படி சுதந்திரமா வீட்ல இருக்க முடியும்? பாட்டி, ஆக்சுவலி பாரதிக்கு அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை. அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் சரியாவே செட் ஆகல. வெளியிலயும் கொஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் கொஞ்ச நாள் சேஃபா இருக்கட்டும்னு சொல்லி ஆதி என்கிட்ட கேட்டுட்டு பாரதி இங்க தங்க வச்சிருக்காரு. பாரதி வீட்ல எல்லா வேலையும் செய்யறதோட ஆபீஸ் வேலையும் சேர்த்து பாத்துக்கிறாங்க. மத்தபடி பாரதி பத்தி நீங்க இப்படி யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாரதி ஒரு வேலைக்காரி தான் பாட்டி. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மித்ரா? நீ என்னடானா அவளை வேலைக்காரி மாதிரி தான் நடத்துறோன்னு சொல்ற. இப்ப ஆதி பேசுனதை கேட்டல்ல, இனிமே அவளை ஒரு வேலைக்காரியா நடத்த முடியும்னு நீ நினைக்கிறியா?